வன்னியரசு அவர்களின் மோடி ஆட்சி இருண்ட காலத்தின் சாட்சி என்னும் நூல் வெளியீட்டு விழாவை தலைமை வகித்து உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற இந்த நூலின் பதிப்பாசிரியர் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களை, அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற தகடூர் தமிழ்ச்செல்வன் அவர்களை, நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற தம்பி ரஜினிகாந்த் அவர்களே, தம்பி சாரநாத் அவர்களே, இந்நிகழ்வை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னணி பொறுப்பாளர்கள் எல்லாளன், இளஞ்சேக்குவேரா, பாலசிங்கம், எழில் கரோலின், பார்வேந்தன், விடுதலை செழியன், திருமூர்த்தி, காசி, சௌ பாவேந்தன், வள்ளியூர் வீரகுமார், சொக்கலிங்கம், சைதை ஜேக்கப் ஆகிய தோழர்களே, நூலை வெளியிட்டு வாழ்த்துறை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பங்கேற்று உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மாநில துணை செயலாளர் தோழர் மு வீரபாண்டியன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு இளவல் தி வேல்முருகன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வர்த்தகணி செயலாளர் திருமதிப்பிற்குரிய அண்ணன் கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்களே, தம்பி எஸ் பாலாஜி அவர்களே, ஆதவ் அர்ஜுன் அவர்களே, எனக்கு முன்னர் இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற கட்சியின் பொதுச் செயலாளர் தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே, எழுச்சி தமிழர் என்கிற இந்த பெயரை நமது அடையாளமாக ஆக்கிய நம்முடைய கவிஞர், தமிழ் தேசிய பாவலர் அண்ணன் அறிவுமதி அவர்களே, பாடலாசிரியர் பழனி பாரதி அவர்களே, புரட்சி கணல் இளைய கம்பன் அவர்களே, கவிஞர் தமிழமுதன் அவர்களே, நண்பர் ஈசாக் அவர்களே, இசை நிகழ்ச்சியை சிறப்புற நடத்தி நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்த நம்முடைய இசையரசு அவர்களின் தலைமையிலான இசை கலைஞர்களே, நன்றியுரையாற்றிய மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் அவர்களே, நூலாசிரியர் தம்பி வன்னியரசு அவர்களே, இந்த நள்ளிரவு வேளையிலும் அரங்கம் நிறைந்து காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த அன்பு சகோதரர் வழக்குரைஞர் மாவட்ட செயலாளர் மாமன்ற உறுப்பினர் சிவ ராஜசேகர் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நள்ளிரவை நெருங்குகிற நேரம், நிறைய பேச வேண்டும் என்கிற பேராவலோடு வந்தேன். வழக்கம் போல நேர நெருக்கடி. தம்பி வன்னியரசு அவர்கள் ஒரு புத்தகத்தை தொகுத்து வெளியிடக்கூடிய அளவுக்கு ஆன்றோர் சான்றோர் பலரும் வந்து வாழ்த்தக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு தன்னுடைய ஆளுமையை அவர் தன்னைத்தானே சிறப்புக்குரிய ஒரு ஆளுமையாக செதுக்கிக் கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு பெருமையை தருகிறது, பூரிப்பை தருகிறது. ஒரு வார ஏட்டின் நிருபராக தம் வாழ்க்கையை தொடங்கிய தம்பி ஜெயராஜ் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி தலைவர்களுள் ஒருவராக, வன்னி அரசாக தன்னை பரிணாமப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது உள்ளபடியே பெருமகிழ்வை தருகிறது.
அவர் இங்கே அதை நினைவுபடுத்தினார். மறைந்த ஞா சமத்துவம் அவர்கள் மூலம் எனக்கு அறிமுகமானார். ஒரு இதழில் பணியாற்றக்கூடிய இளைஞராக வந்து என்னிடத்தில் சேர்ந்தார். அதன் பிறகு அவர் என்னோடு நெருக்கமானார். இந்த இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டார், பிணைத்துக் கொண்டார். பிறகு அவரே இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்கிற முனைப்பு கொண்டவராக தன்னை உருவாக்கி கொண்டார். சொல்ல போனால் அண்ணன் அறிவுமதி அவர்கள் இன்றைக்கு நம்முடைய அவையிலே வந்து அமர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு தம்பி வன்னியரசு தான் காரணம். பழனி பாரதி அவர்கள் நம்முடைய இயக்கத்திற்கு பாடல்கள் எழுதுகிறார் என்றால் அதற்கு தம்பி வன்னியரசு தான் காரணம். கபிலன், இளைய கம்பன், தமிழமுதன், இசையரசு போன்ற ஆளுமைகள் எல்லாம் இந்த இயக்கத்திற்கு இன்றைக்கு தூண்களாக விளங்குகிறார்கள், ஊக்கம் தருகிற உந்து சக்திகளாக இருக்கிறார்கள் என்றால் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்த பெருமை தம்பி வன்னியரசை சாரும் என்பதை நான் பெருமையோடு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். எல்லோரும் எனக்கு தெரியும். ஆனால் அவர்களை எல்லாம் ஒரு நூலிலே கோர்ப்பதை போல, மாலை கோர்ப்பதை போல கோர்ப்பதற்கு ஒரு ஆளுமை தேவைப்படுகிறது. இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்கு தமிழ் தேசிய பரப்பில் தம்பி வன்னியரசு அவர்கள் வலிய வலிய உறவை தேடி தேடி சென்று திருமாவளவன் தலைமையில் நாங்கள் இயங்குகிறோம், சிறுத்தைகளாய் நாங்கள் இயங்குகிறோம், நீங்கள் எல்லாம் எங்களுக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்று இந்த உறவுகளை எல்லாம் நம்மோடு கொண்டு வந்து இணைத்தவர். ஏன் வேல்முருகன் அவர்கள் கூட இன்றைக்கு நம்மோடு இவ்வளவு இணக்கமாக இருப்பதற்கு தம்பி வன்னியரசு தான் காரணம் என்றால் அதை மறுக்க முடியாது. அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இன்றைக்கு இவ்வளவு பாடல்கள், இந்த இயக்க பாடல்கள் யூடியூபிலே கிடக்கிறது என்று சொன்னால் அவ்வளவு பாடல்களையும் எழுதுவதற்கும் அவற்றுக்கு இசையமைப்பதற்கும் அவற்றை படைப்பதற்கும் பெருமுயற்சிகளை எடுத்துக்கொண்டவர் தம்பி வன்னியரசு என்பதை நான் மகிழ்வோடு இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எத்தனை பாடல்கள் இங்கே இன்றைக்கு நமக்காக 900க்கும் மேற்பட்ட பாடல்கள் எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. கிட்டத்தட்ட 1000 பாடல்கள் ஒரு இயக்கத்திற்காக, இயக்கத்தின் கொள்கைகளை பரப்புவதற்காக, ஒரு இயக்கத்தின் தலைமையை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து அந்த தலைமையின் மீதான நம்பகத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக, இவர்தான் நமக்கான நம்பிக்கைக்கு உரியவர், இவரை நாம் ஏற்க வேண்டும் என்று அறிவார்ந்த ஆன்றோர்களின் சான்றோர்களின் ஆளுமையை பயன்படுத்தி அதை இயக்க ஆற்றலாக மாற்றியதில் தம்பி வன்னியரசுக்கு பெரும்பங்கு உண்டு. அதே போல தமிழ்மண் என்கிற இதழ் தாய்மண் என்றுதான் தொடங்கினோம். அதே பெயரில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கவிஞர் ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருந்ததனால் நமக்கு அந்த பதிவு கிடைக்கவில்லை, தாய்மண் கிடைக்கவில்லை. அவரும் அதை தருவதற்கு ஒப்பவில்லை. பிறகுதான் நான் சொன்னேன், தமிழ்மண் என்று தேடு, அதை பதிவு செய்வோம் என்று கேட்டுக்கொண்டேன். அந்த அடிப்படையில் தான் தம்பி வன்னியரசு எடுத்துக்கொண்ட முயற்சியின் விளைவாகத்தான் தமிழ்மண் என்கிற இதழ் நமக்கு உருவானது. நான் சட்டமன்ற உறுப்பினராக அடியெடுத்து வைத்த போது 2001 நான் சட்டமன்றத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் படம்தான் முதல் இதழின் அட்டை படம். அப்போது இவ்வளவு பெரிய ஆளுமை உள்ள குழுமம் நம்மிடத்திலே கிடையாது. ஒரு கேமரா வாங்குவதற்கு கூட நமக்கு சக்தி கிடையாது. நமக்கு ஒரு நல்ல தட்டச்சர் கிடையாது. தன்னுடைய மனைவியையே தட்டச்சராக கொண்டு வந்து அலுவலகத்திலே அமர வைத்து தானும் தன் மனைவியுமாக, கணவனும் மனைவியுமாக பகல் இரவாய் பாடுபட்டு அந்த இயக்கத்தை, அந்த இதழ் இயக்கத்தை நிலைநாட்டிய பெருமை தம்பி வன்னியரசுக்கு உண்டு. கணவனும் மனைவியுமாக சேர்ந்து இரவு பகலாக உழைத்து தமிழ்மண் என்கிற இதழை நாடறிய செய்தது, நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்தது
தம்பி வன்னியரசு. இவையெல்லாம் அனைத்தும் கலப்படம் இல்லாத, புனைவு இல்லாத, கற்பனை இல்லாத உண்மைகள், வரலாற்று உண்மைகள். தன்னுடைய மனைவியை அழைத்து வருவதற்கு முன்பு ஒரு நல்ல ஆற்றல் உள்ள, தமிழ் ஞானமுள்ள ஒரு தட்டச்சர் தம்பி நீல புகழேந்தி, அவரை கொண்டு வந்து அந்த அவையிலே அமர வைத்தது தம்பி வன்னியரசு. இன்றைக்கும் நம்மோடு இருக்கிற கவினி வன்னியரசு கண்டுபிடித்த ஒரு ஆளுமை. இன்றைக்கும் நம்மோடு அவர் இருக்கிறார். அதே போல குறும்படங்கள் இயக்கத்திற்கு, அதே போல ஈழத் தமிழர்களுடன் இருக்கிற தொடர்புகள், புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள ஆளுமைகளுடன் இருக்கிற தொடர்புகள், இன்றைக்கும் நான் கூட சலித்து போய் நாம் இங்குள்ள வேலைகளை கவனிப்போம் என்று என் கவனத்தை திசை திருப்பும் போதெல்லாம், இல்லை இல்லை, நாம் அந்த களத்தில் எப்போதும் போல் வீரியத்தோடு இருக்க வேண்டும் என்று உணர்த்தக்கூடிய ஒரு தம்பியாக, அதை இழுத்து பிடிக்கிற ஒரு தம்பியாக, புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள தோழர்களோடு தொடர்ந்து நட்பு வைத்திருக்கிற, அந்த தொடர்பை தக்க வைத்துக் கொண்டிருக்கிற, தலைமையோடு அவற்றை பிணைத்து வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு பொறுப்புள்ள தம்பிதான் வன்னியரசு. ராஜசேகர் சொன்னதை போல அவர் உணர்ச்சி வயப்பட்டு சில பதிவுகளை செய்வது உண்டு, மேடைகளில் பேசுவது உண்டு. தமிழ் மண்ணுக்கு தலைப்பிடுகிற போது கூட அவர் ராஜரிஷியில் பெற்ற பயிற்சியின் அடிப்படையில் சில நேரங்களில் தலைப்பு கரடுமுரடாக இருக்கும். நாம் ஒரு அரசியல் இயக்கம் நடத்துகிறோம், அப்படி தலைப்பு வைக்க கூடாது. வரிக்கு வரி நான் படித்து பார்ப்பேன், தலைப்புகளை மாற்றுவேன், வாக்கிய அமைப்புகளை மாற்றுவேன். நேரம் ஒதுக்க முடியாது, அதற்காக அவர் கிடப்பார். என்னிடத்திலே கட்டுரைகளை வாங்குவதற்கு அவர் இல்லாமற் போனால் அதனால் அமைப்பாய் திரள்வோம், மறுபடியும் வரவில்லை. அதுதான் உண்மை. 58 கட்டுரைகளையும் அவர் என்னிடம் போராடி போராடி வாங்கித்தான் பதிப்பித்தார். இடையிலே அவருக்கு வருத்தம் ஏற்பட்டு தமிழ் மண் பணிகளை அப்படியே போட்டுவிட்டு போய்விட்டார். மனைவியையும் கூட அழைத்துக் கொண்டு போய்விட்டார். ஆனால் கட்சியை விட்டு போகவில்லை, அந்த பணிகளை அப்படியே விட்டுவிட்டார். வருத்தம் அரசியலில் இருக்கத்தான் செய்யும். எல்லோரையும் என்னால் திருப்திப்படுத்த முடியாது. சொன்னால் கேட்டுக்கொள்வார் திரு வன்னியரசு என்ற நம்பிக்கையிலே நான் சில முடிவுகளை எடுத்தேன். தென் மாவட்டங்களை சார்ந்தவர்களுக்கே வட மாவட்டங்களில் சீட்டு கொடுக்க முடியாது, 1-2 பேர் என்ற கணக்கிலே நான் 2011 அவருக்கு போட்டியிடுகிற வாய்ப்பை என்னால் தர இயலவில்லை. ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலிலும் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. ஏன், ஈழத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போதே அரசியல் துறை பொறுப்பாளர் நடேசன் அவர்களின் இடத்திலே தொடர்பு கொண்டு பேசிய போது சத்தியமூர்த்தி என்கிற சேரலாதன் முதலிலே பேசிவிட்டு அவரிடத்திலே கொடுத்தார். இதெல்லாம் நடந்த உண்மை, நாங்கள் இட்டுக்கட்டி பேச தெரியாது. புலிகளோடு எங்களுக்கு இருந்த தொடர்பு வேறு எவருக்கும் இருந்திருக்க முடியாது. அது அண்ணன் பிரபாகரன் அவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் தெரியும், அடுத்து வன்னியரசுக்கு தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நாங்கள் என்ன செய்தோம் என்பது இன்றைக்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிற குஞ்சு குளவான்களுக்கு தெரியாது. அவர்களால் இப்போது பிறந்தவர்கள், வரலாறு தெரியாது. விடுதலை புலிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான உறவு, வன்னியரசு எந்த அளவுக்கு அதில் ஈடுபாடு கொண்டிருந்தார் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். தோழர்களே, அப்போது நடேசன் தொலைபேசியிலே வந்தார். அப்போதெல்லாம் அவர்கள் கையில் வைத்திருந்த தொலைபேசி சாதாரண தொலைபேசி அல்ல, சேட்டலைட் தொலைபேசி என்று சொல்வார்கள். தம்பி வன்னியரசு தான் கொண்டு வந்து கொடுத்தார். இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, எந்த நேரத்திலும் நாங்கள் சாம்பலாகி விடுவோம் என்றுதான் பேச்சை தொடங்கினார் சேரலாதன். இங்க இருக்கிற இயக்கங்களை எல்லாம் கடுமையாக திட்டி பேசினார். தலைவர்களின் பெயர்களை சொல்லி ஒருமையில் பேசினார். நாங்கள் சொன்னோமா அங்கே இந்திய அரசுக்கு எதிராக போராட சொல்லி, காங்கிரசுக்கு எதிராக போராட சொல்லி? ஏன் இப்படி
இவர்கள் எல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்று ஒரு 5-6 தலைவர்களின் பெயரை சொல்லி கடுமையாக வசை சொற்களால் பேசினார். பேசிவிட்டு அண்ணன் பேச விரும்புகிறார், பிரியுங்கள் என்று நடேசனிடத்திலே கொடுத்தார். நடேசன் இடத்திலே பேசிக் கொண்டிருந்தவர், நான் தலைவரின் அனுமதியோடு உங்களிடத்தில் பேசுகிறேன், நாங்கள் எந்த நேரத்திலும் இல்லாமல் போகலாம், உங்களுக்கு சத்தம் கேட்பது கேட்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது யுத்தத்தில் அங்கு குண்டு வீசுறாங்க, அந்த குண்டு வீச்சு, அந்த யுத்தத்தில் எழுகிற இறைச்சல், இந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும் என்று கருதுகிறேன் என்று சொல்லிவிட்டவர் சொன்னார், நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு சரி, நீங்கள் திமுக அணியிலேயே நீடிக்க வேண்டும், 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும், அந்த 2 பேரும் ஈழ உணர்வுள்ள வேட்பாளர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு தொகுதியில் நீங்கள் போட்டியிட்டால் இன்னொரு தொகுதியில் வன்னியரசை நிப்பாட்டுங்கள் என்று சொன்னார். இது உண்மை. அது அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியும், என்னிடத்தில் தான் பேசினார்கள். ஆனால் நான் கட்சியில் சில புரோட்டோகால், எவ்வளவு நம்பிக்கையோடு தம்பி வன்னியரசு இருந்தாலும் கூட பைபாஸ் பண்ணி கட்சியிலே இருக்கிற மூத்த பொறுப்பாளர்களை தாண்டி வன்னியரசை விடவும் இன்னும் வலுவாக அந்த களத்திலே பணியாற்றக்கூடிய தகுதியுள்ளவர்கள் தேவை என்ற நிலையில் நான் அன்றைக்கு சில முடிவுகளை எடுக்க முயற்சித்தேன். ஆனால் அன்றைய நிலையிலே பொருளாதார நெருக்கடியால் வன்னியரசின் துணையோடு நான் ஒரு அவருடைய கருத்தையும் கேட்டு ஒரு வேட்பாளரை தேர்வு செய்தேன். அப்போதெல்லாம் அவர் வருத்தப்படவில்லை. ஆனால் சட்டமன்ற தேர்தலிலே அவருக்கு வருத்தம் நேர்ந்தது. அப்போதும் எனக்கு நம்பிக்கை, அவர் கோபித்துக் கொள்ள மாட்டார் என்கிற ஒரு நம்பிக்கை தான். ஏனென்றால் கிடைப்பது 8, ஆனால் 800 பேருக்கு மேலானவர்கள் கட்சியிலே தகுதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். நமக்கெல்லாம் 234 தொகுதி போதாது. நம்முடைய கட்சியிலே எம்பி வேட்பாளர்கள் 40 தொகுதிகள் போதாது, கிடைப்பது 2. அந்த 2இல் நான் யாரையாவது தேர்வு செய்ய வேண்டும் என்றால் ஒருவரையோ அல்லது 2வரையோ தான் தேர்வு செய்ய. நான் கூட விட்டு கொடுத்து வந்துடும். அப்படிதான் 2006 நானே போட்டியிடாமல் தோழர்கள், நம் கட்சி தோழர்கள் விரும்புகிறவர்கள் நிற்கட்டும் என்று வெளியே வந்தேன். நான் 2006 நான் எடுத்துக்கிட்டு தானே மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கணும். தேர்தல் அப்படித்தானே இன்னைக்கு எல்லாரும் இருக்கிறோம். 2006 10 தொகுதி நமக்கு கிடைச்சது. 9 தொகுதி தமிழ்நாட்டில், 1 தொகுதி பாண்டிச்சேரியில், 10 தொகுதி கிடைத்தது. தமிழ்நாட்டில் கிடைத்த 9 தொகுதிகளில் 1 தொகுதியில் நான் என்னை முடிவு செய்து கொண்டு மிச்சம் 8 தொகுதிகளில் ஆட்களை நான் தேர்வு செய்யலாம். ஆனால் உடன் இருப்பவர்கள் விரும்புகிறார்கள் என்று தெரிந்ததும் நான் பின்வாங்கிக் கொண்டேன். வேண்டாம், நான் நிக்கல, நீங்க நில்லுங்க. ஆனால் எம்பி தேர்தலில் அப்படி நான் முடிவு செய்ய முடியாது. 2011 நமக்கு மிக குறைவான இடங்கள் தான் கிடைத்தன. திமுக கூட்டணியிலே எல்லாம் வட மாவட்டங்களிலேயே கிடைத்தன. தொடக்க காலத்தில் மூத்த உறுப்பினர்களாக இருப்பவர்கள், தியாகம் செய்தவர்கள், என்னோடு தொடர்ந்து பயணிப்பவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், விழுப்புண்களை பெற்றவர்கள், இன்றைக்கும் வழக்குகளுக்காக நெடிய படிக்கட்டுகளில் ஏறி இறங்கிக் கொண்டிருப்பவர்கள் என்று பார்த்தால் நான் வட மாவட்டங்களில் யாருக்குமே தொகுதி கொடுக்க கூடாது, மதுரையை சார்ந்த தோழர்களுக்கு மட்டும்தான் நான் தர முடியும். நான் அப்படி ஒரு புரோட்டோகால் போட்டேன்னு சொன்னா, அப்படி ஒரு வரிசைப்படுத்தணும்னு நினைச்சுன்னா, நான் வட மாவட்டங்களை சார்ந்த யாருக்கும் தர முடியாது. நான் பிரையாரிட்டி கொடுக்கணும்னா மதுரையை சார்ந்த தம்பிகளுக்கு தான் நான் பிரையாரிட்டி கொடுக்க முடியும். இன்றைக்கும் கூட 1-2 பேர் வெளியே போய் அவதூறு பரப்பினார்கள். அவர்கள் யாரும் மதுரையை சார்ந்தவர்கள் அல்ல, தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் அல்ல. என்ன தொடக்க காலத்தில் இவன் தான் நம் தலைவன் என்று ஏற்றுக்கொண்ட தம்பிகள் ஒருவர் கூட இந்த இயக்கத்திற்கு எதிராக இதுவரையில் சிந்திக்கவில்லை, தலைமைக்கு எதிராக பேசவில்லை. இடையிலே வந்தவர்கள் வெளியே போனார்கள், அவதூறு பரப்பினார்கள். மதுரையை சார்ந்த தோழர்கள் அந்த அளவுக்கு ஆதி காலத்தில் இருந்து, இந்த இயக்கம் தொடங்கிய காலத்தில் இருந்து நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அதிலே ஒரு முன்னணி தளபதியாக தம்பி வன்னியரசு இருக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். இப்படி காலங்கள் உருண்டோடிய நிலையிலும் கூட அவருக்கு சில வருத்தங்கள் ஏற்பட்டாலும் கூட என்றைக்கும் சிறுத்தைகள் இயக்கம் தான் நம்முடைய இயக்கம், என்றைக்கும் திருமாவளவன் தலைமைதான் நம்முடைய தலைமை என்கிற அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை கொண்ட ஒரு இளைஞர் தான் தம்பி வன்னியரசு என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்வது என்னுடைய கடமை. அதன் பிறகு அவர் பணிகளை நிறுத்திவிடவில்லை.
தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொண்டார். அண்மையில் கூட பிறந்த நாள் விழா, மடி விழா கொண்டாட வேண்டும். அதை எப்படி கொண்டாட வேண்டும், அதற்கு என்ன கமிட்டியை அமைக்க வேண்டும், யாரை அமைக்க வேண்டும், இதை தொடங்கி வைத்தவர், அதற்கான உந்துதலை தந்தவர் வன்னியரசு. மணிவிழா தொடக்கத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கும் மணிவிழா நிறைவை நடத்துவதற்கும் கூட, மணிவிழா நிறைவை நடத்துவதற்கு இயலாமற் போனது, காலம் தள்ளி போய்விட்டது, நடத்தியே தீர வேண்டும். நான் அறிஞர் பெருமக்களிடமும் உங்களை பற்றிய கட்டுரைகளை எல்லாம் தொகுக்கப் போகிறேன் என்று என்னிடத்திலே ஒப்புதல் பெற்று மிகப்பெரிய பணி, அது மிகப்பெரிய பணி. இன்றைக்கு இருக்கிற கட்சியினுடைய வெள்ளி விழா மலராக இருந்தாலும், பொன் விழா மலராக இருந்தாலும், இன்றைக்கு மணி விழா மலராக இருந்தாலும், இதற்கு 100 விழுக்காடு தம்பி வன்னியரசு தான் முழு பொறுப்பெடுத்துக் கொண்டு செய்தார். திருமாமணி என்கிற பெயரில் மணிவிழா மலரை இன்றைக்கு நாம் கொண்டிருக்கிறோமே, இந்த மணிவிழா மலரில் 60க்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். அது வெறும் திருமாவளவன் துதி அல்ல, விடுதலை சிறுத்தைகளின் அரசியல் கோட்பாடு குறித்த கட்டுரைகள், நாம் எந்த களத்தில் நிற்கிறோம் என்பது குறித்த கருத்துக்கள். நான் தேடி போய் அண்ணா அறிவுமதி அவர்கிட்ட பேசுறதுக்கு நேரம் கிடையாது. எனக்கு பழனி பாரதி அறிமுகமே கிடையாது. இன்னைக்கு அவரை வைத்து மணி விழாவுக்காக இந்த சனாதன எதிர்ப்பு வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு ஒரு பாடலை எழுதி, அந்த பாடலை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என்று 5 மொழிகளில் பாடகர்களை வைத்து பாட வைத்து அதையும் அவர் வெளியிடுவதற்கு தயாராகிவிட்டார். அன்றைக்கு மேடையிலே வெளியிட முடியவில்லை. ஒரு குறும்படம் தயாரித்தார், வெளியிட முடியவில்லை. இவற்றையெல்லாம் இந்த நேரத்தில் நான் சொல்லுவதற்கு அவர் நினைக்கலாம், அண்ணன் நம்மை வெளிப்படையாக ஒரு நாளும் பாராட்டியதில்லை, இவ்வளவு செய்கிறோம் நம்மை தட்டி கொடுத்ததில்லை, இவ்வளவு நாம் உடன் இருக்கிறோம் நமக்கு ஒரு வாய்ப்பு தரவில்லை, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக போகிற வாய்ப்பு அமையவில்லை என்கிற ஏக்கம் இருக்கலாம். ஆனாலும் கூட அதையெல்லாம் கடந்து கட்சி பணி ஆற்றுவதில், தலைமைக்கு நம்பிக்கையோடு இருப்பதில், தலைமையை மேலும் வலுப்படுத்துவதற்கு உற்றார் யார் யாரோ, தமிழ் தேசிய உற்றார், சாதி ஒழிப்பு உற்றார், பெரியாரிய கருத்தாளர்களாக இருக்கிற உற்றார் என்று அந்த உற்றாரை எல்லாம் ஒருங்கிணைத்து எல்லா தளங்களிலும் இன்றைக்கு கட்சிக்கு ஒரு பெரிய இணைப்பு பாலமாக தம்பி வன்னியரசு இருக்கிறார் என்பதை நான் பெருமகிழ்வோடு இந்த நிகழ்விலே பதிவு செய்து, அவரை பாராட்டி, அவர் ஊடகங்களில் சில நேரங்களில் தவறாக பேசினாலும் சரி, சமூக ஊடகங்களில் தவறாக பதிவு செய்தாலும் சரி, மிக கடுமையாக நான் பேசுவேன். மதுரை தம்பி எல்லாரையும் நான் யாரையும் உரிமையில பேச மாட்டேன், அவங்கள மட்டும் உரிமையில பேசுவேன். அவன் இவன் தம்பின்னு, வேற யாரையும் நான் உரிமையில பேச மாட்டேன், வாங்க போங்கன்னு தான் பேசுவேன். அவங்களோட அப்படி நான் பழகிட்டேன். ரொம்ப 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 தொடக்க காலத்தில் அந்த மாதிரி பழகிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனா என்னை நம்பி வந்தார்கள், என் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள், நான் அறிவித்த அத்தனை போராட்டங்களிலும் பங்கேற்றார்கள், காயம்பட்டார்கள், ரத்தம் சிந்தினார்கள். அந்த அளவுக்கு இன்றைக்கும் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அருமை தோழர்களே, தம்பி வன்னியரசு அவர்கள் சிவராஜசேகர் சொன்னதை போல ஒரு கருத்தை அண்மையிலே பதிவு செய்தார் காங்கிரஸை பற்றி. அது ராஜசேகருக்கு தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது. நான் வன்னியரசு வரை சொல்லி அறையிலே உட்கார்ந்து கண்டித்தேன். உண்ட நாளுக்கு நாள் மெச்சூரிட்டி வரணும், நீ முதிர்ச்சி அடைந்த தலைவராக உன்னை ஆளாக்கி கொள்ள வேண்டும். அரசியலில், பொது வாழ்வில் உணர்ச்சி வயப்படுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. நாம் எல்லாவற்றையும் கடந்துதான் வந்திருக்கிறோம். நம்மை வீழ்த்துவதற்கு எவ்வளவோ சதிகள் நடந்தன. இன்றைக்கும் அவதூறு பரப்புகிறார்கள். தமிழ்நாட்டில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பாண்டிச்சேரி உட்பட. ஆனால் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் போய் காணவில்லை, கண்டா வரை சொல்லுங்கள் என்று சுவரொட்டி ஒட்டுகிறார்கள். ரவிக்குமார் 24 மணி நேரம் தொகுதியிலேயே கிடக்கிறார். ரவிக்குமாரை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள். இன்றைக்கு நான் அரியலூர் போகிறேன், திருமாவளவனை காணவில்லை என்று போஸ்டர் ஒட்டுகிறார்கள். 24 மணி நேரம் திருமாவளவன் எங்கே இருக்கிறார் என்று உலகத்துக்கே தெரியும். காணவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? பெண்டாட்டி பிள்ளைகளோடு நான் ஊர் சுற்றவில்லை, பொழுதுபோக்குவதற்கு நேரம் இல்லை என்று அரசியலுக்கு வரவில்லை.
போனா போது ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அரசியல் பண்ணுவோம், அரசியலுக்கு வரல. 24 மணி நேரமும் மக்களோடு கிடக்கிறேன். அரசியலுக்காக என்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கென்று நான் செய்கிற வேலை குளிப்பதும் உண்பதும் 3 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் படுப்பதும் தான். நேற்று 2 மணி நேரம் தான் தூங்கினேன். 3 மணிக்கு படுக்க போகும்போது சொல்லிட்டு படுத்தேன் 4:30 எழுப்பு, 2:30 மணிக்கு படுக்கும்போது சொல்லிட்டு படுத்தேன் 4:30 எழுப்புங்கன்னு. கரெக்டாக 4:20 தட்டி என்ன எழுப்புனாங்க. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு போய் இது வரலும் கண்ணை கூட மூடலை. இப்போ பனி 11 மேலாயிடுச்சு. எவ்வளவு பேர் அங்கே காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியாது. இங்கே வந்தவங்க பூரா பின்னாடி வருவாங்க சேஸ் பண்ணிட்டு. 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் பார்த்துட்டு தான் போவாங்க. இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நம்முடைய வளர்ச்சியை விரும்பாத அற்பர்கள் நம்மை இன்றைக்கு குறிவைத்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவதில் கவனம் செலுத்துகிறார்கள். நாம் உணர்ச்சி வயப்படக்கூடாது. அதெல்லாம் நம்ம ரியாக்ஷனரியா இருக்கக்கூடாது. ஒருத்தர் சொன்னா உடனே நாம அதே வார்த்தையால திட்டணும் அப்படிங்கிறது ரொம்ப அண்டர் லெவல். அவன் என்ன வாடான்னு சொன்னா நான் அவனையும் போடான்னு சொல்லுவேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியே இல்லாத நிலை அது. அரசியலில் பொது வாழ்வில் இன்னும் இன்னும் எவ்வளவோ சதிகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும், எவ்வளவோ சூழ்ச்சிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், எவ்வளவோ அவதூறுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும், மிக கடுமையான சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒவ்வொரு முறையும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பற்றி ஏதாவது எழுதுவார், சத்தம் போடுவேன். கருத்தியெல்லாம் விமர்சனம் என்ன, தனிநபரா அவருக்கு எந்த பட்ட பேரும் கொடுக்காது. எதுக்கு அப்படி நீ கொடுக்குற? சாதாரண மக்கள் பேசுறாங்க, நாம பேசக்கூடாது. நீ ஒரு கட்சியில முக்கியமான பொறுப்பாளர், உங்களுடைய எழுத்துல அது வரக்கூடாது. கண்டிச்சிருக்கிற. இப்ப அது மாதிரி அவர் எழுதுறது இல்லை. எந்த தனிநபரையும் எந்த காரணத்தை முன்னிட்டும் எவனாவது பேசின அப்புறம் அவன் லெவல் அவ்வளவுதான், அது அவனே தன்னை அடையாளப்படுத்திக்கிறான். என்னை பத்தி ஒருத்தன் தர குறைவா பேசுறான்னா அது என்ன அவன் தர குறைத்து மதிப்பிடுவதில்லை. அவன் எந்த லெவல்ல இருக்கிறாங்கிறத அவன் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறான், அம்பலப்படுத்திக்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற சரக்கு அவ்வளவுதான், அவனுடைய தரம் அவ்வளவுதான், அவனுடைய தகுதி அவ்வளவுதாங்கிறத அவனே வெளிச்சம் போட்டு காட்டிக் கொள்கிறான். அவ்வளவுதான். இதை நாம் கடந்து போக வேண்டும். நமக்கு மிகப்பெரிய லட்சியம் இருக்கிறது. நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள் ஏராளம். நாம் தொட வேண்டிய இலக்கு வெகு தூரம். இந்த 35 ஆண்டுகளாக இந்த களத்திலே நாம் இருக்கிறோம். 25 ஆண்டுகளாக தேர்தல் அரசியலில் இருக்கிறோம். இந்த தேர்தல் அரசியலில் எவ்வளவு ஹியூமிலியேஷன்ஸ், அவமானங்கள், மன உளைச்சல்கள், அதெல்லாம் வெளியே சொல்ல, அதெல்லாம் எழுதினா வால்யூமா எழுத முடியும். போற போக்கில் சொல்லிட்டு போறாங்க, நீ ஏன் தனியா நிக்கல, நீ ஏன் அந்த கூட்டணியில் இருக்கிற, நீ ஏன் இந்த கூட்டணியில் இருக்கிற அப்படின்னு பிராக்டிக்கல் நாலேஜே இல்லாமல், ஒரு சாத்திய கூறு பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரு காழ்ப்புணர்ச்சி அடிப்படையில் நம்முடைய மேல விமர்சனங்களை வைத்து விட்டு போவார்கள். அதெல்லாம் நாம் பொருட்படுத்தவே கூடாது. நாம் எல்லோரோடும் இணக்கமாக இருக்க வேண்டும். காங்கிரஸோடு நமக்கு கடுமையான முரண் உண்டு. நான் 2009 உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் அமர்ந்த போது ஈழத்திற்காக உயிரை கொடுத்து போராடுவதற்கும் தயார் என்று உறுதி எடுத்துக் கொண்டு போய் நான் அமர்ந்தேன். யார்கிட்டையும் சஜஷன் கேட்கல, கேட்டா வேணான்னு சொல்லிடுவாங்க, ஆலோசனை கேட்கல. கட்சியில முன்னணி பொறுப்பாளர்கள் யாரோடும் நான் கலந்து பேசல. வன்னியரசுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா அவன் எப்போதுமே என்னை டச் பண்ணிட்டே இருப்பான். இந்த கட்சியில எப்போதும் என்னை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கிற ஒரு பொறுப்பாளர், எந்த நேரமும் நடப்பை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு முனைப்பு அவரிடத்துல உண்டு. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எங்க இருக்கிறீங்க, இதை பற்றி என்ன கருத்து? அவங்க வருத்த மனசுக்குள்ள 1000 இருக்கும். ஆனா நம்ம என்ன செய்யலாம், ஏன் இப்படி இங்க அமைதியா இருக்கு, இதை ஏதாவது பண்ணணும், இதை ஏதாவது தள்ளணும், இதுக்கு எதாவது நம்ம ரியாக்ட் பண்ணணும், இதுக்கு எதுக்காக நம்ம ஒரு கருத்து சொல்லணும், ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். அப்ப நான் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை ரொம்ப முத்தி போய் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி வன்னியை சூழ்ந்து விட்டார்கள் என்று மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சி தலைவர் ஆணைமுத்து அவர்கள் நடத்திய திருச்சி மாநாட்டிலே பங்கேற்கிற போது நான் உரத்து பேசிவிட்டு பொங்கு தமிழ் அலுவலகத்துக்கு போய் மருத்துவர் ராமதாஸ் அவர்களை பார்த்து பேசினேன், நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அப்ப அவர் சொன்ன ஆலோசனை அடிப்படையில் பெரியார் திடலுக்கு போனோம். ஆசிரியர் வீரமணி அவர்களோடு சேர்ந்து பேசணும். அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு, நான் மீண்டும் அதை பேச விரும்பவில்லை. ஆனால் கடைசியாக யாரும் ஒத்துவரவில்லை. ஈழம் தொடர்பாக எல்லோரும் இப்படி மந்தமாக இருக்கிறார்களே என்ற வலியோடு நான் மட்டும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். யாரும் வர வேண்டாம், உனக்கெல்லாம் குடும்பம் இருக்கு, பொண்டாட்டி பிள்ளை இருக்கு. மனப்பூர்வமா, ஜென்யூனா, உண்மையா நேர்மையான உள்ளத்தோட சாவோங்கிற ஒரு அந்த தைரியத்தோட தான் போனேன். அப்ப வன்னியரசு நானும் உட்கார்றேன், இல்ல ஆவும் வேண்டாம், யாரும் உட்காராதீங்க,
நான் மட்டும் உட்கார்றேன் அப்படின்னு இடம் பிடிச்சு மறைமலை நகரில் போய் உட்கார்ந்த 4 நாள். அன்னைக்கு அவருக்கு தெரியும், தோழர்களே, அந்த உண்ணாவிரதத்தின் போது ஈழத்துக்கு ஆதரவாக போராடக்கூடிய சக்திகள் ஓடி வந்து என் பக்கத்திலே அவர்களும் சேர்ந்து அமர்ந்திருந்தால், ஊக்கப்படுத்தி இருந்தால், விட வேண்டாம் என்று என்னை கட்டாயப்படுத்தி இருந்தால், தொடருங்கள் என்று உந்துதல் தந்திருந்தால், 5வது நாள் 6வது நாள் பொங்கல் முடிந்து, அது அப்ப பொங்கல் டேஸ், எல்லாம் பொங்கல் கொண்டாடி இருந்தாங்க. தமிழ்நாடே பொங்கல் கொண்டாடி கொண்டிருந்தது சிறுத்தைகளை தவிர. திருமாவளவன் உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் சாக தயார் என்று உட்கார்ந்திருந்த வேளையில் 32 பேர் 26 பேர் 4வது நாள் குண்டர் தடுப்பு சட்டத்திலே தூக்கி போட்டார்கள். கூட்டணியில் இருந்து கொண்டே நீங்கள் எதிர்முகாமில் சேர்ந்து கொண்டு இந்த ஆட்சியை கவிழ்க்க முயற்சிக்கிறீர்கள் என்று முதல்வருக்கு உளவுத்துறை அன்றைக்கு ரிப்போர்ட். நாங்கள் திமுகவில் இருந்துகிட்டே திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட ஈழத்தமிழர் பிரச்சனையில் தனித்து முடிவெடுத்தோம். அதுதான் நடந்தது. இன்னைக்கு யாரும் வந்து பக்கத்தில் உட்கார்ல, போராட்டத்தை கைவிட வேண்டியதாயிடுச்சு. மருத்துவர் ராமதாஸ் தான் வந்து என்னை கட்டாயப்படுத்தி நிறுத்தவும் சொன்னார், நாம் 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். ஆனா அவரை யாரும் விமர்சிக்கல. திருமா இது தகுமா என்று என்னை தான் விமர்சித்தார்கள். நான் ஏதோ சமரசமாயிட்டேன், இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டேன், பயந்து பின்வாங்கிட்டேன்னு. என்னுடைய நேர்மை திறம் எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு உள தூய்மையோடு அந்த களத்திலே நான் இறங்கினேன் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த தூய்மை பலரிடத்தில் இல்லை என்பதை நான் அந்த களத்தில் தான் புரிந்து கொண்டேன். இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் என்னென்னவோ இளம் தலைமுறையினர் பேசுகிறார்கள். காங்கிரஸோடு எங்களுக்கு முரண்பாடு. அந்த கூட்டத்தில் காங்கிரஸை பற்றி நான் பேசினேன், கடுமையாக விமர்சனம் செய்தேன். ஆனால் இன்றைக்கு நான் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறேன். சமரசம் செய்து கொண்டு அல்ல, பதவி என்கிற அடிப்படையில் அல்ல. இந்திய அரசியல் சூழலில் காங்கிரஸோடும் இணைந்தால்தான் சனாதன பாசிச பயங்கரவாதிகளை வீழ்த்த முடியும். அந்த பொட்டன்ஷியல் பவர் காங்கிரசுக்கு இருக்கு. அது ஆட்சிக்கு வராமல் இருக்கலாம், எண்ணிக்கை குறைவா இருக்கலாம். நேஷனல் பார்ட்டி, தேசிய கட்சி என்று வருகிற போது பிஜேபிக்கு எதிராக இன்றைக்கு ஒரு கட்சி தேசிய அளவில் இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரசும் இடதுசாரிகளும் சேர வேண்டும் என்பதை 10 ஆண்டுகளாக பேசுகிறோம். முதலாக மோடியை வேட்பாளர், பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த போது கடுமையாக கண்டனம் தெரிவித்து ஆபத்தை உணர்த்தி பேசிய இயக்கம். அதை இன்றைக்கு எஸ்விஆர் அவர்கள் தன்னுடைய அணிந்துரையிலே பதிவு செய்திருக்கிறார். பாசிசம் வாசல்படியில் என்று ஒரு ஆய்வுக் கட்டுரை நான் எழுதினேன். இங்கே உள்ள இடதுசாரி சிந்தனையாளர்கள் கூட அந்த ஆபத்தை அன்றைக்கு உணராமல் இருந்தார்கள். ஆனால் அந்த ஆபத்தை உணர்ந்த முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்று பதிவு செய்திருக்கிறார். அப்போதே நான் சொன்னேன், பதறினேன். அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரையில் பதறிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஐடியாலஜி தான். தனிப்பட்ட முறையில் நமக்கு மோடி அவர்களை பற்றி எதுவும் தெரியாது, காழ்ப்புணர்ச்சி கிடையாது. பிஜேபி பற்றி தனிப்பட்ட முறையில் நமக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் அவர்களின் கோட்பாடு சனாதனம் என்கிற பாசிசம் வலுப்பெற்று விடக்கூடாது. அதனால்தான் இப்ப கூட நாம வந்து தென்னிந்தியாவிலேயே இவிஎம்ஐ எதிர்த்து 2 கட்ட போராட்டத்தை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். 2 கட்டம் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். 2வது பேசும்போது நான் சொன்னேன், தேர்தலில் நாங்கள் போட்டியிடாமல் புறக்கணிக்கவும் தயாராக இருக்கிறோம், நாட்டை காப்பாற்றுவதற்கு, இவிஎம்ஐ தடுப்பதற்கு என்று. இதெல்லாம் நான் வெறும் பேச்சா பேசல, ஆழ் மனதிலிருந்து சொல்றேன். அந்த அளவுக்கு ஆபத்து இருக்கு என்கிற காரணத்தினால் சொல்லுகிறேன். சும்மா நாங்க 2 பேரும் ஜெயிச்சு போறதுனால ஒன்றும் பெரிய மாற்றம் எழுந்துட போறதில்லை. ஆனா இவிஎம்முக்கு எதிராக போராட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த உணர்வை மக்களிடத்திலே வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நான் ஆழமாக உணர்ந்த நிலையில் தேர்தலை புறக்கணிக்கவும் தயார் என்று நான் சொன்னேன். தோழர்களே, தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் அவர்கள் என்னதான் தலைகீழாக நின்றாலும் அவர்களால் இங்கே வேரூன்ற முடியாது, காலூன்ற முடியாது என்கிற நம்பிக்கை நமக்கு உள்ளது. அதிமுகவின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக மோடி இன்றைக்கு பல்லடத்திலே பேசுகிற போது எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் வானலாவ புகழ்ந்து பேசியிருக்கிறார். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது மோடியா லேடியா என்று சவால் விட்டவர். கருத்தியலாக அவர்களுக்கு பெரிய முரண் கிடையாது, அமைப்பு ரீதியாக அவர்களுக்கு முரண்.
மோடி கிரேஸ் என்பது, மோடி சம்பந்தப்பட்ட ஒரு ஈர்ப்பு என்பது அதிமுக தொண்டர்களையும் ஈர்த்து விடக்கூடியதாக இருந்துவிடக் கூடாது. அதை தடுக்க வேண்டுமானால் மோடியை எதிர்க்க வேண்டும் என்கிற உத்தியை அன்றைக்கு ஜெயலலிதா எடுத்துக்கொண்டார். அவருக்கு சனாதனத்தில் முரண்பாடோ அல்லது அயோத்தியா பிரச்சனையில் முரண்பாடோ ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதிலே முரண்பாடோ எதுவும் கிடையாது. பிஜேபிக்கு என்ன ஸ்டாண்டோ அதுதான் ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடும். ஈழத்தமிழர் பிரச்சனையிலும் அப்படித்தான். அருமை தோழர்களே, மோடி இன்றைக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். திராவிட இயக்க அரசியலை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பது அவர்களின் முக்கியமான குறிக்கோளாக இருக்கிறது. திராவிட அரசியலை நீர்த்து போக செய்வதன் மூலம் அவர்கள் சனாதன அரசியலை நிலைநிறுத்த முடியும். அதுதான் முக்கியம். அவங்க முதல்ல திமுக இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பதனால் பெரிதாக அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது. பலவீனமாக இருப்பது இன்றைக்கு அதிமுக. அதிமுகவை சிதறடித்து விட முடியும் என்று கணக்கு போட்டு வேலை செய்கிறார்கள். அதிமுகவை சார்ந்த தொண்டர்களே, தலைவர்களே, எச்சரிக்கையாக இருங்கள். இது என்னுடைய தோழமையான வேண்டுகோள். உங்கள் கட்சி அழிய வேண்டும், உங்கள் கட்சி சிதைய வேண்டும் என்று சராசரி அரசியல்வாதியாக நான் ஒருபோதும் கருத மாட்டேன். நீங்களும் திமுகவும் இங்கே எதிரும் புதிருமாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்ததனால் தான் இங்கே சனாதன சக்திகளால் கால் ஊன்ற முடியவில்லை. உங்களோடு நமக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், எங்களோடு உங்களுக்கு முரண்பாடுகள் இருக்கலாம், உங்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் இருவரும் இங்கே வலிமையான சக்தியாக இருந்ததால் தான் பிஜேபியாலும் இங்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. சொல்ல போனால் காங்கிரசும் மீண்டு எழ முடியவில்லை. எம்ஜிஆர் என்ற ஒரு ஆளுமை இல்லாமல் இருந்திருந்தால், திமுக காங்கிரஸ் என்கிற போட்டியே தொடர்ந்து இருந்தால், அடுத்து திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கும். காங்கிரஸ் வர முடியாமலே போனதற்கு எம்ஜிஆர் ஒரு காரணம். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மீண்டெழ முடியாமல் போனதற்கு அதிமுக ஒரு காரணம். ஆகவே அதிமுக திமுக என்கிற 2 வலிமையுள்ள சக்திகள் இங்கே தொடர்ந்து இருதுருவமாக போட்டியிட்டுக் கொண்டிருந்த நிலையிலே, போராடி கொண்டிருந்த நிலையிலே சனாதன சக்திகளால் இங்கே காலூன்ற முடியாமல் தடுக்கப்பட்டது என்கிற வரலாற்று உண்மையையும் நாம் மறந்துவிட முடியாது, மறைத்து விட முடியாது, மறுத்து விட முடியாது. சில பேர் என்ன சொல்றான், இவர் இங்க சீட்டு போடுறதுக்காக பேசுறாருங்கிறான். அது அவன் புத்தி, எனக்கு இல்லை. எடப்பாடியை பாராட்டி ட்வீட் போட்டா அங்கேயும் சீட்டு போட்டு வைக்கிறார் திருமாவளவன் 2 சீட்டுக்குன்னு. கிடையாது, அந்த மாதிரி சராசரி ஆள் அல்ல திருமாவளவன். இன்னும் திருமாவளவனை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் வெகு தூரம் பயணிக்க வேண்டும். உங்கள் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான். என்னை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு இன்னும் பயிற்சி தேவை, சிந்தனை பயிற்சி தேவை. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நான் கணக்கு போட்டு இப்படி சொன்னா அவரோட உறவை தொடரலாம், இப்படி சொன்னா இவரோட உறவை தொடராங்கிற அடிப்பெல்லாம் கிடையாது. உண்மையிலே சொல்ற, சனாதன சக்திகள் இங்கே காலூன்றாமல் இருக்க வேண்டுமானால் அதிமுக நீர்த்து போகக்கூடாது. அப்படின்னா நீங்க வளர வேண்டாமா? காலம் கனியும், மக்கள் தீர்மானிப்பார்கள். உழைப்பு தீர்மானிக்கும். 400 ரவுடின்னு போய் வண்டியில் ஏற முடியாது. நானும் முதல்வர் என்று போய் நான் வண்டியில் ஏற முடியாது. அப்படி தம்பட்டம் அடிக்கிற சராசரி ஆள் அல்ல நான். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு நாள் தெளிவை பெறுகிற போது துணிவை பெறுவார்கள். சிறுத்தைகளை அமர வைக்க வேண்டிய இடத்தில் அமர வைப்பார்கள். அப்படித்தான் 25 ஆண்டுகளாக இந்த களத்திலே தாக்கு பிடித்து நிற்கிறோம். ஒரு பைசா கையில காசு கிடையாது, தம்படி பைசா கிடையாது. தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த போது எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறோம். 4 எம்எல்ஏ இருக்கலாம், 2 எம்பி இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறோம். அதனால்தான் யாராலும் நமக்கு கருத்தியல் ரீதியா பேச முடியல. தனிநபர் ரீதியா அவர்களால் இங்க பேரம் பேசினாரு, அங்க பேரம் பேசினாரு, இப்படி மாத்தி பேசினாரு, அப்படி மாத்தி பேசினாரு, எந்த குற்றச்சாட்டை வைக்க முடியவில்லை. இது எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நாம் நம்முடைய கருத்தியலில், நம்முடைய கோட்பாட்டில், நம்முடைய கொள்கையில் உறுதியாக இருந்து தொடர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டும். காலம் கனியும் போது மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், கல்லெடுத்து வீசுகிற தம்பி ஒரு நாள் என் மீது பூவெடுத்து வீசுவான் என்று சொன்னேன். நான் ஒன்னும் ஞானி இல்லை. பூவெடுத்து வீசுகிறார்கள் இன்றைக்கு. அருமை தோழர்களே, இந்த களத்தில்
இப்படிப்பட்ட இந்த பயணத்தில் எனக்கு பல வகையிலும் உற்ற துணையாக இருக்கிற தம்பி இன்றைக்கு ஒரு நூலின் படைப்பாசிரியராக, எழுத்தாளராக பரிணமித்திருக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம்.